ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு 1 இயர் ப்ளஸ் பேபிஸ்க்கு ஒரு குயிக் ரெசிபி பார்க்கலாமா? வாங்க போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி மசிச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க. இப்போ மசிச்ச உருளைக்கிழங்கோட கொஞ்சமாக பெப்பர், சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் 9 மந்த்ஸ் ப்ளஸ் பேபிஸ்க்கு தர மாதிரினா கண்டிப்பாக சால்ட் ஆட் பண்ண வேண்டாம். உங்கள் பேபி சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பைஸு, அதாவது பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். வெங்காயமோட குவான்டிட்டி மினிமம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வெறும் மேஷ்டு பொட்டேட்டோவாக கொடுத்தோன்னா மேக்ஸிமம் பேபிஸ் விரும்பி சாப்பிட்றதில்ல. நம்ம அதுக்கு தான் இந்த மாதிரி ரெசிபிஸே ட்ரை பண்ணுறோம். அதனால் மேக்ஸிமம் குவான்டிட்டி உருளைக்கிழங்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி தோசை தவாவில் தான் போட்டு எடுக்க போகிறேன். டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லைங்க. ஏன்னா என் பேபிக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணி தான் சேர்த்துப்பேன். அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அஃப்கோர்ஸ் நம்ம பைண்டிங்க்கு எதுவுமே சேர்த்தாதனால லைட்டாக பிரியுங்க. பட் ஃபுல்லாக நம்ம ஹெல்த்தியாக கொடுத்தோங்கிற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். இல்லை உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா இதோட அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை டீப் ஃப்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதோட கடல மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது பெஸ்ட்டுங்க. என் பேபி இன்றைக்கி இதை ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. நான் அதனால தான் இந்த வீடியோவே ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மாதிரி மெத்தட், டீப் ஃப்ரையா இல்லை ஷாலோ ஃப்ரையாங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா மேக்ஸிமம் பிரிஞ்சு வராதுங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு அடை பதத்துக்கு எடுத்து தட்டி போட்டிங்கனாலும் பிரிஞ்சு வராது. இன்னும் 1 2 பிரிஞ்சது. பட் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் திரும்பினது எதுவுமே பிரியலை பெருசாக. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முன்னாடி பின்னாடி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நான் எடுத்திருந்தேங்க. நாளைக்கு என்ன பண்ணோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.